சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிக்குழு ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சிடும் டெஸ்ட் பேஜ், ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இந்த தேர்வானது உங்களுக்கு கொடுக்குறோம். இது வரைக்கும் 2 தேர்வுகள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தேர்வில் நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், கொஸ்டின் பேங்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஒன்லைனராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஆப்ஷனில் நம்ம ப்ரொவைட் பண்ணி அதை நீங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம். ஒரு வரையறையானது உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரூப்பில் நம்ம இதுவரைக்கும் தமிழ் மேஜருக்கு டெஸ்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி மேஜருக்கு எல்லாருமே காமனாக எழுதக்கூடிய சைக்காலஜிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். நீ வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் அடுத்து நம்ம நினைச்சுவோம் உருவாக்கி கொடுப்போங்கிறதையும் இந்த வேலையில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த தேர்வுக்கான டெஸ்ட் ஷெடியூலாக இருக்கட்டும், இந்த தேர்வில் எப்படி இணையணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், இந்த தேர்வில் முழுமையாக இணைஞ்சிக்கலாம், இந்த தேர்வு குரூப்பில் இணைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வீடியோஸ்கள், பயிற்சி வகுப்புக்கான வீடியோஸ் செப்பரேட்டாக நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயிற்சி வகுப்புக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ தற்பொழுது நம்ம கான்செப்ட் என்ன, இன்றைய வீடியோவினுடைய கான்செப்ட்னு சொல்லி பார்க்கும்போது இதுவரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சைக்காலஜி, ஏற்கனவே உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூலில் 75 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், 75 கொஸ்டின் சொல்லி நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ 100 கொஸ்டின் இந்த சைக்காலஜிக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு கிரியேட் பண்ணி டெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் சைக்காலஜியில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கிக்கலாம். ஸோ இந்த சைக்காலஜியில் எத்தனை மதிப்பெண்கள் ஒவ்வொருவரும் எடுத்திருக்கீங்க, இந்த சைக்காலஜிக்கான டோட்டல் அனலைஸாக தான் இந்த வீடியோவை நம்ம நிச்சயம் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இணையக்கூடிய குரூப் பார்த்தீங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் 2025 டீம் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருந்தோம், பேஜ் கோடு கொடுத்துருந்தோம். பேஜ் கோடு கொடுத்து இணைய சொல்லியிருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த பேஜ் கோடை விட்டுட்டு உங்களுடைய ஆப்ஸ் டவுன்லோட் நம்பரும் உங்களுடைய நேமையும் கொடுங்க, நாங்களே உங்களை ஆட் பண்ணிடுவோம் சொல்லி ஆட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்கன்னா போஸ்ட்னு ஒரு போர்டரில் இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த லிங்கை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்புமே பார்த்தீங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் 2025 டீம்னு இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இடைப்பட்ட காலங்களில் இந்த பேஜ் கோடை உங்களுக்கு நம்ம கொடுப்போம். நீங்கள் பேஜ் கோடை என்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போனாலும் சரி நம்ம இடையில அந்த பேஜ் கோட் கொடுத்து ஆசிரியர்களை என்ன செய்யறோம், அந்த டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு 1 by 1 நம்ம பேஜ் கோட் கொடுக்கும்போது நீங்கள் இணைஞ்சிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும், எல்லா ப்ராசஸும் அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன், ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த சுபி ட்ரீம்ஸ் 25 எல்லா சப்ஜெக்டும் இணைஞ்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் நம்ம இப்போ 1 by ஆரம்பிக்கிறோம். தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனி மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சொல்லியிருந்தோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு தெரியும் 562 ஆசிரியர்கள். நான் ஒரு 500 பேரை தான் நம்ம கான்செப்டாக வச்சுருந்தோம்.
562 ஆசிரியர்கள் இதுவரைக்கும் இணைந்து இந்த தேர்வை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட். அதற்கு முன்னாடி ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் போனீங்கன்னா எக்கனாமிக்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா, இங்கிலீஷுக்கு கொடுத்துருக்குறோம், அதே மாதிரி சைக்காலஜிக்கு கொடுத்துருக்குறோம் சரிங்களா, சைக்காலஜிக்கு கொடுத்துருக்குறோம், சைக்காலஜியை தொடர்ந்து ஹிஸ்டரியை தொடர்ந்து தமிழ். ஸோ இது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல். இதை ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு தான் டெஸ்ட் எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது ஸ்டடி மெட்டீரியலுக்கான ஃபோல்டர். ஸோ அதனை தொடர்ந்து டெஸ்ட்டு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் ஸோ பாருங்க, டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ள போனோம்னா சைக்காலஜி மாடல் டெஸ்ட் 2 முடிஞ்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மாடல் டெஸ்ட் 1 இது வரைக்கும் 2 டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் சரிங்களா. இந்த 2 டெஸ்ட்லையும் ஆசிரியருடைய மதிப்பெண் சைக்காலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 505 ஆசிரியர்களில் இந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதின ஆசிரியர்கள் 175 பேர். இந்த 175 ஆசிரியர்களில் சரிங்களா டாப்பர் மார்க் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் எடுத்திருக்கிறீங்கிறது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த வேலையில் உங்களுக்கு டோட்டலாக வந்து இதனுடைய மதிப்பெண் சொல்லி பார்க்கும்போது ஒவ்வொரு ஆசிரியர்கள் ஸோ அந்த ஆசிரியர்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்ணாக ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு 99 முதல் மார்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மார்க்கு 99, தேர்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 87. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1/1 ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மதிப்பெண்ணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வர ஆரம்பிச்சு சரிங்களா. ஒவ்வொருவருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் சைக்காலஜியில் எடுப்பதற்கான ஒரு அறிகுறியாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தேர்வை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். 175 ஆசிரியர்களுடைய மதிப்பெண்கள் இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு முடித்து அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போனாலே உங்களுடைய ரேங்க் என்ன மதிப்பெண் என்னங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவிற்கு ஆசிரியர்கள் தங்களை எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்திட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் நீங்கள் இந்த வேலையில் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மார்க் லிஸ்ட்டே நம்ம நினச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி. ஸோ சைக்காலஜியை தொடர்ந்து ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே சேம் டீச்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 91 சரிங்களா. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 91, செகண்ட் மார்க் வந்து 90, தேர்ட் மார்க் 72. அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்கு 90க்கும் 72க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் மார்க் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/1 மார்க்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு, செகண்ட் டெஸ்ட் கொஞ்சம் ஹார்டாக கேட்டிருந்தோம், தேர்ட் வந்து அதை விட ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 1/1 நம்ம என்ன செய்வோம் கொஸ்டினோட தரத்தை கூட்டுவதற்கான வழிமுறையை உருவாக்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய மார்க்கை பார்த்துக்கோங்க. ஆனால் இதை ஃபஸ்ட்டு எக்ஸாமை விட செகண்ட் எக்ஸாமிற்கான மதிப்பெண் மிகவும் குறைவு என்பது என்னுடைய ஃபீலிங். அப்போ கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்குது. இன்னியும் மதிப்பெண் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பதற்கு போராடக்கூடிய அளவிற்கு தான் இனி வரக்கூடிய தேர்வுகள்லையும் இருக்கும். ஆசிரியர்கள் தங்களை சிறந்த முறையில் தயார்படுத்திக்கோங்க. ஸோ இது உங்களுக்கான மதிப்பெண் உங்களுடைய மொபைல் ஆப்ஸ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம அதில் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் நினச்சிக்கலாம் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு ஸ்டடி மெட்டீரியல் 2 கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல், இன்னொன்று ரிவிஷன்.
ஸோ ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த டாபிக் அதில் எங்கே வருதுங்கிறத ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு உங்களை தயார் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக இன்னும் அடுத்து இலவசங்களாக பயிற்சிகளையும் நம்ம ஒவ்வொன்றாக தொடங்க போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்தி 2025 உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ள சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.